நண்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்தில் நட்ட செடிகள் எல்லாம் நல்லபடியாக வளர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அதுங்களுக்கு சிறப்பான உரத்தை கொடுக்கணும். தழை சத்து கொஞ்சம் குறைவான உரமாக, அதே சமயம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களாக கொடுக்கணும். காரணம், இப்போ எல்லா செடிகளுமே பூத்து பிஞ்சு எடுக்கிற நேரமாக இருக்குது. அதனால் நாம் அதை கவனமாக அந்த மாதிரி உரங்களை தயார் பண்ணி கொடுக்கணும். தழை சத்து அதிகம் கொடுத்தோன்னா சத்து முழுவதும் இலைகளுக்கே போயிடும். அதனால் பிஞ்சுகள் எல்லாம் காயாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நாம் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் அடுத்து எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி உரங்களை தயார் பண்ணி நாம் இந்த செடிகளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் மகசூல் அதிகரித்து நமக்கு நல்ல விதமாக தொடர்ந்து காய்கறிகள் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் இருந்துட்டு. இப்போ வாங்க எப்படி அந்த உரத்தை தயார் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த திரவ உரம் தயாரிக்கிறதுக்கு இங்கே 3 பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதில் பூக்களை ஊற வச்சு வச்சுருக்கோம். பூக்கள்லாம் ஊற வச்சு 10 நாள் ஆகுது. நல்லா நொதிச்சு போயிருக்குது. அடுத்து இது பப்பாளி பழ கரைசல். பப்பாளி பழத்தை நல்லா நசுக்கி போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சுருக்கோம். இது 1 மாதம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது சாம்பல். இதில் பாஸ்பரஸும் மற்ற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமும் கிடைக்கும். இது மேக்ஸிமம் பொட்டாஷு, மற்ற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம். இதுவும் பொட்டாஷியம். சாம்பலில் பொட்டாசியம், கால்சியம், மேங்கனஸ் இந்த 3 சத்துக்களும் இருக்குது. ஆக இப்போ செடிகள் பூ பூத்து காய்க்க போகிற சமயத்தில் இந்த சத்துக்களை தான் அதிகமாக நாம் கொடுக்கணும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது தண்ணியில் இருக்கிறதுனால இதை முதல்ல வடிகட்டிக்குவோம். இந்த வடிகட்டியில் இதை தூக்கி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இந்த டஸ்ட்டையும் அப்படியே புழிஞ்சு வச்சுருக்கோம். இதை கம்போஸ்ட் பிட்டில் போட்டுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, பூக்கள்லேருந்து வந்த கரைசல். இந்த கரைசலை இந்த 2 பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ப்ளூ பக்கெட்லேயும் க்ரீன் பக்கெட்லேயும் அரை பக்கெட் எடுத்து வச்சுருக்கு. இந்த தண்ணியை 2 பக்கெட்லேயும் இதில் பாதி அதில் பாதி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அடுத்தது இந்த சாம்பல் இருக்குது பாருங்கள். 1 மக்கு ஃபுல்லாக சாம்பல் எடுத்திருக்கேன். இந்த பக்கெட்டில் பாதி அரை மக்கு போட்டுக்கலாம். இந்த பக்கெட்டில் அரை மக்கு போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்தது பப்பாளி பழ கரைசல். இந்த பக்கெட்டில் கொஞ்சம் பாதி ஊற்றிக்கலாம். இந்த பக்கெட்டில் பாதி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஊற்றிட்டோம். கடைசியில் இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு, இதை என்ரிச் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், அரிசி பருப்பு கழுவுன தண்ணி. இது 1 வாரமாக சேர்த்து வச்சது. இதுலேயும் சில பழங்களை போட்டிருக்கோம், வாழைப்பழம், மாம்பழம் அதெல்லாம். இப்போ இதில் இந்த குடத்தில் இருக்க தண்ணியை இந்த பக்கெட்டில் அரை குடம், இந்த பக்கெட்லுக்கு அரை குடம், இந்த பக்கெட்டுக்கு அரை குடம் ஊற்றிக்கலாம். 2 பக்கெட்லேயும் இப்போ ஃபுல்லாக கலந்து வச்சுட்டோம். ஒவ்வொரு பக்கெட்டும் 25 லிட்டர் கெப்பாசிட்டி. அதில் இருந்த மாங்கொட்டை அப்புறம் கறிக்கட்டை எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த கரைசலை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செடிக்கும் நம்ம கொடுத்துர்லாம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மக்கு கொடுத்துர்லாம். இப்போ தம்பட்டை அவரை செடிக்கு கொடுக்கலாம். பெரிய செடி, அதனால் 2 மக்கு கொடுத்துர்லாம். 2 பெரிய செடி இருக்குது இதில். அதே மாதிரி பக்கத்துலேயும் தம்பட்டை அவரை நம்ம 2 மக்கு கொடுத்துர்லாம். கொடுத்தாச்சு. மெழுகு பீர்க்கன் செடி இதுக்கும் கொடுத்துருவோம். தக்காளி செடி, தக்காளி செடிக்கும் 1 மக்கு கொடுத்துர்லாம். பக்கத்தில் இன்னொரு தக்காளி செடி கொடுத்துர்லாம். கத்தரி செடி, கத்தரி செடிக்கும் கொடுத்துருவோம். பக்கத்திலே கோழி அவரை, இந்த கோழி அவரைக்கும் கொடுத்துருவோம். இது மாதிரி தோட்டத்தில் இருக்க அத்தனை செடிகளுக்கும் இப்போ
பூத்து காய்க்கக்கூடிய தருவாயில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்துருவோம். இது வந்து மகசூலுக்காக கொடுக்கக்கூடிய உரம். இது என்ன செடின்னு தெரிஞ்சே நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்ததுனால இது இப்போ பூ பூத்தப்பவும் இது என்ன பூன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களில் யாருக்காவது இது என்ன பூன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.